கொசஸ்தலை கிளையாற்றின் குறுக்கே 4 தடுப்பணைகள் கட்டும் ஆந்திர அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், ஆந்திர அரசு கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே எந்தெந்த இடங்களில் தடுப்பணை கட்டுகின்றது? கண்டிப்பாக வசந்த், தற்போது பாத்தீங்கன்னா இது கொசஸ்தலை ஆற்றிலிருந்து கிளையாறு லங்கா கால்வாய் என சொல்லப்படும் இந்த கால்வாயில், அதாவது பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் வந்து வெள்ளிங்கரம் என்ற ஏரிக்கு வந்து வரும் நீர்வரத்து கால்வாயாகும். இந்த கால்வாயில வந்து பாத்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் கொண்ட இந்த கால்வாயில் 1 கிலோமீட்டர் வீதம் என 4 கிலோமீட்டருக்கு 4 தடுப்பணைகள், அதாவது கால்வாயில் 4 தடுப்பணைகள் வந்து ஆந்திர சார்பில் வந்து கட்டப்பட்டு வருகிறது. வசந்த், இந்த தடுப்பணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நரேஷ்? கண்டிப்பாக தற்போது பாத்தீங்கன்னா இந்த நீர்வரத்து கால்வாயை வந்து, அதாவது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலேயே புழல் செம்பரம்பாக்கத்தை அடுத்து 4வது பெரிய ஏரி என்று சொல்லப்படுவது வெள்ளிங்கரம் ஏரி. சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி வந்து வைத்துதான் சுமார் வந்து ஒரு 2000 முதல் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகிறது. இதை வைத்துதான் விவசாயம் செய்து வருகிறார்கள் விவசாயிகள். இந்த கால்வாயின் வழியாக தான் நீரானது, அதாவது கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் இந்த கால்வாய் வழியாக அந்த ஏரிக்கு வந்து அந்த ஏரியில் சேமிக்கப்பட்டு பின்பு ஆண்டு முழுவதும் அதை வைத்துதான் விவசாயிகள் விவசாயம் செய்வார்கள். நரேஷ், ஏற்கனவே இதனால தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது இதனை கண்டித்து தமிழக விவசாயிகளும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? கண்டிப்பாக தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஏரிக்கு வரும் இந்த நீரானது தடுக்கப்பட்டால் ஏரி தற்போது வறண்டு உள்ளது. கடந்த ஆண்டு நீரின் போதிய மழை இல்லாமல் ஏரி வறண்டுள்ளது. தற்போது 4 அணை தடுப்பணைகள் கட்டினால் ஆந்திராவில் மழை பெய்யும் போது அந்த வரும் ஆற்றின் வெள்ளத்தை வந்து இவர்களே தடுப்பணைகளை தடுப்பினால் அந்த ஏரிக்கு வர நீர் வர வந்து குறையும். அதனால வந்து ஏரி விரைவில், அதாவது வறண்டு போகும். அதனால வந்து அதாவது சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள், பள்ளிப்பட்டு அருகே உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இந்த ஏரியை வைத்துதான் சுமார் 2000 முதல் 3000 ஏக்கராவுகள் வந்து விவசாயங்கள் செய்து வருகிறார்கள். அது முற்றிலுமாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பணையை கட்டக்கூடாது. இது காலங்காலமாக நாங்கள் வந்து இதை வந்து பராமரித்துக் கொண்டு வருகிறோம். இதை வந்து நீங்கள் தற்போது வந்து எங்கள் அனுமதி பெறாமல் நீங்கள் கட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருமே தற்போது வந்து அந்த கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், விவசாயிகள் என அனைவரும் திரண்டு தற்போது அணை கட்டும் பணியை நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆந்திரா சார்பில் அந்த எஸ்ஆர்புரம் வட்டாட்சியரும் நமது பள்ளிப்பட்டு வட்டாட்சியரும் இப்போ தற்போது சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து இப்போ வருவாய்த்துறை சார்பில் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்து இதை கட்டுவதை நிறுத்தினால்தான் இந்த பகுதியை விட்டு நாங்கள் போவோம், இல்லை என்றால் நாங்கள் வந்து இங்கிருந்து புறப்பட மாட்டோம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தற்போது தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா சார்பில் அதிக அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டு பொதுமக்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. நரேஷ், கொசஸ்தலை ஆற்றின் கிளையாற்றில் தடுப்பணை கட்டும் பணி எப்போது தொடங்கப்பட்டது? தற்போது பணிகள் எந்த அளவில் உள்ளன? கண்டிப்பாக வசந்த், பாத்தீங்கன்னா கடந்த வாரம் இந்த பணியானது துவங்கப்பட்டு அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. தரைத்தளம் அமைக்கப்பட்டு அடித்தளம் அமைக்கப்பட்டதால் தற்போது அடுத்தது அதை உயரத்தை ஏற்றும் பணி ஈடுபட உள்ளன. கடந்த ஒரு வாரமாக மழை பெய்ததால் இந்த பணியானது தொய்வு ஏற்பட்டு தற்போது நேற்று இது பணிக்கான கட்டிட பொருட்களை எடுத்து வந்து இறக்குவதை தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு அதிர்ச்சியில் தற்போது வந்து நம்ம வருவாய்த்துறையினருக்கும் பொதுப்பணித்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டோம். இந்த பணியானது நிறுத்தப்படாததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து தற்போது வந்து அந்த பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. வசந்த்.